நேத்தி சமைக்காமல் ஏமாற்றணும் பார்த்தீங்களா, அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக சமைச்சு ஏமாற்றணும். அதில் வேறு இல்லாமல் நேர் விருப்பம் வேறு. வாங்க இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்க்கலாம். இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த பச்சை காராமணி நிறையவே இருந்ததுன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இல்லைங்களா, அது ஃப்ரீசரில் தான் ஜிப்லாக்ல போட்டு வச்சுருந்தேன். நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுதான் காராமணி குழம்பு வச்சுட்டு கூடவே கருவாடு தொக்கு பண்ணலான்ட்டு. இந்த கருவாடு தொக்குக்கு நான் இன்றைக்கி காரப்பொடி மீன் தாங்க எடுத்திருந்தேன். இதில் முள்ளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் செய்ய போகிறீங்கன்னா நம்ம வாழை மீன் கருவாடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த சைட்ஸ் எல்லாம் சிசர் வச்சு நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா சைடெல்லாம் அவ்வளோவா சதையும் இருக்காது, முள்ளு தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நல்லா ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றி அதை நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. இன்றைக்கி லஞ்ச் செய்ய வந்ததே ரொம்ப லேட்டுங்க. இதில் வீடியோ வேறு, அதனால் வேகமாக வெங்காயம் தெரிஞ்சிட்டு இருந்தேன்னா அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ஒரு நிமிஷம் இருங்களேன், இந்த கத்தியை பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. ஆனால் இந்த கத்தியை பாருங்களேன், ஒரு 50 ரூபா தாங்க, சாதாரண கத்தி. ஆனால் அது எல்லாமே சேர்த்து ஒரு 600 700 வரும். ஆனால் இந்த கத்தியில் அறிகிற ஸ்பீடு எந்த கத்திலையுமே அறிய முடியாதுங்க. இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லா ஹோம் மேக்கர்ஸ்க்கும் இந்த கத்திலாம் அடம் பிடிச்சி வாங்காதீங்க. ஆனால் அடம் பிடிச்சி வாங்க வேண்டியது இன்னொரு பொருள் இருக்குது, அதை நாளைக்கு சொல்கிறேன். இப்படி கதை பேசிட்டு வெங்காயத்தை களிலாம் அரிஞ்சிட்டு இந்த கருவாடு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த தண்ணியில் போட்டு வச்சோல்ல, அப்படியே உரிச்சிங்கன்னா அந்த மேலே இருக்க தோல் ஈஸியாக வந்துடும். ஒரு 2 டைம் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சிருக்கேன். பாத்திரம் இல்லை கடாய், இன்றைக்கி நான் சட்டியில் தாங்க செஞ்சுருக்கேன். சட்டியில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெயை ஊற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் கூடவே பூண்டு வந்து லைட்டாக இடித்து போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின தக்காளி இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதக்கவே வேண்டாங்க, நல்லா பழுத்த தக்காளியை போட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி எடுத்திங்கன்னா நல்லா அழகாக குழைய வெந்துருங்க. இன்றைக்கி இந்த கருவாடை தொக்கை நல்லா காரசாரமாக பண்ணியிருக்கேங்க. அதனால் வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கனாலே அது பச்சை வாசனை போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கருவாடை இது மேலே அப்படியே அடுக்கிட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த கருவாடை நம்ம ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க. இந்த முள் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா, நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா முள் இதெல்லாம் ஒன்றாயிடும். அதனால் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ள நம்ம குழம்பு வச்சுட்டு வந்து இந்த காராமணி குழம்புக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 4 லவங்கம், பட்டை, வெங்காயம், தக்காளி இது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கருவாடு தொக்கு இது வந்து நல்லாவே இந்த தண்ணி எல்லாமே சுண்டிருச்சுங்க. இதில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே கத்திரிக்காவும் நம்ம காராமணியும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம காராமணியும் கத்திரிக்காவும் நல்லாவே வதங்கிருச்சு இல்லைங்களா. இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் கார அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு இதில் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விட்டுறலாம். இந்த காயெலாம் வேகிறதுக்குள்ள ஒரு சின்ன மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 சின்ன வெங்காயம், 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், சோம்பு, கசகசா இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த குழம்பு கூடவே ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதுவும் சேர்த்துக்கிட்டு கூடவே ஒரு பச்சை மிளகாவோ இல்லை இந்த பழுத்த மிளகாவோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான ஒரு கத்திரிக்காய் காராமணி குழம்பு ரெடி ஆகிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம கருவாடு தொக்கும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.